வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையில் இருந்து நான் தயாஜி. கவிதைகள் சொல்லவா அங்கத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது 23வது கவிதைகள் சொல்லவா அங்கம். இந்த அங்கத்துல நான் வாசித்து எனக்கு ரொம்பவும் பிடித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு களம் தான் இந்த கவிதைகள் சொல்லவா. நான் வழக்கமாகவே கவிதைகளை 2 வழிகள்ல வாசிப்பேன். அதாவது 2 வழிமுறைகளை வாசிக்கிறதுக்கு பயன்படுத்துவேன். ஒண்ணு மௌன வாசிப்பு. எந்த சத்தமும் போடாமல் அந்த கவிதையை மனதிற்குள்ளாகவே வாசிச்சு வாசிச்சு பார்ப்பேன். 2வது வாய்விட்டு வாசிச்சு பார்ப்பேன். இந்த 2 வழிமுறைகள்ல எனக்கு மனசிற்குள்ளாக அந்த மௌன வாசிப்பு தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஏன்னா அந்த மௌன வாசிப்பில் கவிதைகளை வாசிக்கும் பொழுது அந்த கவிதை நானே எழுதியது மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு கொடுக்கும். இன்னும் அந்த கவிதைக்கு நான் நெருக்கமாவேன். அதே சமயத்துல வாய்விட்டு வாசிக்கும் போது இன்னொரு வகையான ஒரு உணர்வை அது கொடுக்கவும் செய்யும். அது என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க அப்படி வாசிச்சு பார்த்துருக்கீங்களா? அடுத்த முறை கவிதைகளை வாசிக்கும் பொழுது 2 வழிமுறைகளை நீங்க பயன்படுத்தி பாருங்க. முதல்ல மௌன வாசிப்பு. மௌனமாக அந்த கவிதையை வரிக்கு வரி நீங்க வாசிச்சு பாருங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தமா, அதுக்குன்னு ரொம்ப சத்தமா இல்ல, உங்களுடைய குரல் உங்களுடைய காதுக்கே கேட்கிற மாதிரி அந்த கவிதையை நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த உணர்வு இன்னொரு வகையான ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போகும் உங்களை. எனக்கு அது எப்படி இருக்குன்னா, அந்த கவிதை நமக்கு எங்கேயோ நம்மளை அழைச்சிட்டு போற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். எப்படி மௌன வாசிப்பு உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்குதோ அதே மாதிரி வாய்விட்டு வாசிக்கும் பொழுது, கவிதைகளை வாய்விட்டு வாசிக்கும் பொழுது அது நமக்கு நம்ம தனியா இல்லை, நம்ம கூட இவங்க எல்லாரும் இருக்காங்க, அந்த சூழலையே அது மாற்றி காட்டும். அப்படியான எண்ணத்தை கொடுத்து அந்த சூழலையே மாற்றி காட்டும். அந்த 2 வழிமுறைகள்ல உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்காங்க. ஏன் அப்படி வாசிக்கிறீங்க அப்படின்றதையும் வாய்ப்பு இருந்தா சொல்லிட்டு போங்க. நமது இன்றைய கவிதைகள் சொல்லவா, அதாவது 23வது கவிதைகள் சொல்லவா அங்கத்துல எனக்கு பிடித்த மலேசிய கவிஞர்களில் ஒருவரான கவிஞர், எழுத்தாளர், பயணி, களப்பணியாளர் இப்படிய பல பரிணாமங்களை கொண்ட கவிஞர் யோகியின் கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையை உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். கவிஞர் யோகி ரொம்ப முக்கியமான களப்பணியாளர். உங்கள பல பேருக்கு அவர் தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு அவர் ஒரு புகைப்பட கலைஞரா, ஒரு பத்திரிகை நிருபரா, களப்பணியாளரா, கவிஞரா, எழுத்தாளரா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவருடைய எனும்போது என்ற கவிதை தொகுப்பிலிருந்து எனக்கு பிடித்த ஒரு கவிதையை உங்களோடு இந்த கவிதைகள் சொல்லுவாங்கத்துல நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். கவிஞர்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அவங்க எதை சார்ந்து இயங்குறாங்களோ, அவங்க எதை நம்புறாங்களோ, அவங்க எதற்காக தான் வந்திருக்கிறதா நினைக்கிறாங்களோ அதை அவர்கள் அவங்களுடைய படைப்பில கொடுக்க தவறவே மாட்டாங்க. அந்த வகையில கவிஞர் யோகி அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எதை நம்புறாங்க, அவங்க எதற்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, எதற்காக குரல் கொடுக்க விரும்புறாங்க அப்படின்றத இந்த ஒரு கவிதையின் மூலமாக நம்மால புரிஞ்சுக்க முடியும். கவிதையின் தலைப்பு எதிலியாய் வாழ்கிறோம். எதிலியாய் வாழ்கிறோம். கவிதைகள் வாசிக்கும் பொழுது கவிஞர்களுடைய அந்த வார்த்தை சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு வார்த்தையை அவங்க குறிப்பா அங்க பயன்படுத்தியிருப்பாங்க, அல்லது புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க, அல்லது புதிய அர்த்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த வார்த்தையை கொண்டு வந்திருப்பாங்க. இதை கேட்கிற பல பேருக்கு எதிரியா, எதிரி அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கதான் செய்யும். ரொம்ப சுருக்கமா அதை புரிஞ்சுக்கிறதா இருந்தா அகதிகள், அதை எதிரிகள் அப்படின்றத அகதிகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வாய்ப்பு இருந்தா எதிரி அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் தெரிய பாருங்களேன். அகதிகள் அப்படின்ற அர்த்தத்தையும் தாண்டி அதில் நிறைய உட்பொருள்கள் அதுல இருக்கிறத நீங்க உணர்வீங்க. இப்போ நாம கவிதைக்கு போகலாமா? கவிஞர் யோகியின் எனும்போது கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை. எதிலியாய் வாழ்கிறோம். எதிலியாய் வாழ்கிறோம் வீடற்று நிலமற்று உரிமைகள் பறிக்கப்பட்ட எதிலிகள் நாங்கள். உரிமைகள் பறிக்கப்பட்ட எதிலிகள் நாங்கள். அக்கறையும் தெரியும் துளியளவு பச்சையை, அக்கறையில் தெரியும் துளியளவு பச்சையை
உடல் முழுவதும் பூசிக்கொண்டு நம்பிக்கையினும் மானி வேரையும் பிடுங்கி எடுத்துக்கொண்டு அன்றிப் பறவையாக கடலிலிருந்து நிலத்திற்கும், நிலத்திலிருந்து ஆகாயத்திற்கும், ஆகாயத்திலிருந்து கூடாரத்திற்கும் புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறோம். எங்களின் சொந்த தாய்மண் எங்களை பிடுங்கி எரிகிற இடத்தில், எங்களின் சொந்த தாய்மண் எங்களை பிடுங்கி எரிகிற இடத்தில் எங்களை அப்படியே ஊன்றிக் கொள்கிறோம். எங்களை அப்படியே ஊன்றிக் கொள்கிறோம். சில வேளைகளில் துளிர்விட்டு மெல்ல விருத்தி அடையவும், சில வேளைகளில் அணுவணுவாக மரணிக்கவும், சில வேளைகளில் அங்கிருந்து பிடுங்கப்பட்டு யாரோ தீர்மானிக்கும் எங்களின் வாழ்க்கையை போராடி போராடி வாழ்ந்து முடிக்கிறோம். நாடுடைய அதிர்ஷ்டசாலிகளே செவி கொடுங்கள். நாடுடைய அதிர்ஷ்டசாலிகளே செவி கொடுங்கள். ஆண்ட பரம்பரை மூத்த குடி என எச்சமாய் மீந்து போயிருக்கும். ஆண்ட பரம்பரை மூத்த குடி என எச்சமாய் மீந்து போயிருக்கும் இந்த துருபிடித்து போன வரலாற்றை விடவும், இந்த துருபிடித்து போன வரலாற்றை விடவும் ராமன் பாலம், அனுமன் பாதம், சோழனின் கடாரம் என்பதை விடவும், ராமன் பாலம், அனுமன் பாதம், சோழனின் கடாரம் என்பதை விடவும் வேண்டும் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நிலம். வேண்டும் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நிலம். எதிலியாய் வாழ்கிறோம் அப்படின்ற தலைப்புல எனும்போது என்ற கவிதை தொகுப்பில் கவிஞர் யோகி எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இது 23வது கவிதைகள் சொல்லவா அங்கம். நான் வாசித்து எனக்கு பிடித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அங்கம் தான் இந்த கவிதைகள் சொல்லவா. இந்த கவிதையை நான் எனக்கு பிடித்த மாதிரி நான் வாசிச்சிருக்கேன். இந்த முறையில தான் வாசிக்கணுமான்னு கேட்டா இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்க வாசிங்க. ஆனா தவறாது கவிதையை வாசிங்க. அது ஒரு ரசவாதி மாதிரி. கவிதை மிகப்பெரிய ரசவாதத்தை நமக்குள்ள அது சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த 2 பக்க கவிதையில் எவ்வளவு பெரிய வரலாற்றில் நடந்த ஏமாற்றமும் இருக்கு, இன்றைய பல பேரின் நிலைமையும் இருக்கு, நாம் கேள்வி கேட்க வேண்டிய இடமும் அங்க இருக்கு. அப்படித்தான் ஒவ்வொரு கவிதையும் ஒரு பெரிய வரலாற்றை சுமந்து கொண்டுதான் இருக்கு. கவிதை வாசிக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, கவிதையை எழுதுறவங்களுக்கும், கவிதையை எழுதி கொண்டிருவங்களுக்கும் கவிதை அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம், அது எவ்வளவு பெரிய வரலாறு சுமந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சிறந்த கவிதைகளையும், முடிந்தவரை நல்ல நல்ல கவிதைகளையாவது நம்மால் கொடுக்க முடியும். மீண்டும் அடுத்த கவிதைகள் சொல்லவா அங்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் தயாஜி. நன்றி, வணக்கம்.